இது வந்து எங்கிட்ட ஒரு ஸ்டாண்டர்டான மாடலும் கூட. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா நாச்சார் வீடு. கதவை திறக்கைக்கே உங்களுக்கு விளங்கும் எப்படி காற்று வரும்னு சொல்லி தெரியுதாங்க. இதுதான் நாச்சார் வீடு. பாருங்க இவ்வளோ காற்றா இருக்குது. உங்களுக்கு உள்ளுக்கு வரைக்கே தெரியும் காற்று வந்து கொண்டு இருக்கும். வந்து நாச்சார் வீடு அன்றைக்கு என்ன நடக்கும்னா ஹீட் ஏரை வந்து அப்படியே இழுத்து மேலால் ஏர் வந்து டாக்டர் ஸ்ரீராசமாணிக்கம் வந்து லொஜிஸ்டிக்கில் டாக்டரேட் செய்தால் தமிழாக்களுக்குள்ள எனக்கு டாக்டரேட் செய்த முதலால் வேறு தான் தெரியும் அவற்றை வீடு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் நிற்கிறது சுகந்தனாண்ட ஒரு கிராமமே இதுக்கு இருக்குன்னு சொல்லலாம். எங்கேண்டா அல்லைப்பட்டி. நீங்கள் அல்லைப்பட்டி என்ன நிற்கக்கூடாது, கிராமத்துக்கு தூர இடத்துல இருக்குன்னு பண்ணையிலேருந்து கிட்ட தான் இருக்குது, 4 கிலோமீட்டர் கட்டையில் இருக்குது. இப்போ அண்ணா வந்து சந்திக்கிறோம். அண்ணா வந்து ஏற்கனவே ஃபேமஸ் ஆன ஆள், அவர் பெரிய சொல்ல தேவையில்லை. திருவடி நிலையில் வந்து ஒரு பெரிய ஒரு ரிசோர்ட் ஒன்று வச்சிருக்கார் பல்மயிராண்டு. அதுலேருந்து உற்பத்தி பொருட்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போய்கொண்டிருக்கு. A revolutionary housing project in the heart of Kites Islands, Jaffna. Unlike the traditional homes of old Jaffna. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். தேங்க்யூடா தம்பி. ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அங்கே நாங்கள் பார்த்துனாங்க, உங்களோட இடமெல்லாம் வந்து பார்த்துனாங்க. இது உங்களுக்கு புதுசாக இருக்குது. இதை பார்க்க லக்ஸரி பில்டிங்காக இருக்குது. இப்போ அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு கிராமப்புற ஸ்டைலில் இருக்குது. ஆனால் இங்கேயும் நீங்கள் சொன்னீங்க இன்னொன்று இருக்குன்னு, அப்படி அந்த கட்டடத்தையும் செய்கிறீங்கன்னு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது என்னன்னு சொன்னால் 73 இது, அதாவது 9 ஏக்கர் லேண்டை வந்து சுற்றி வர மதில் கட்டி 9 ஏக்கர் லேண்டுக்குள்ள 73 லக்ஸரியும் சூப்பர் லக்ஸரி ஹவுஸும் வந்து வருது. இது என்னத்துக்கு காமெடி செய்த நாங்கள்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு க்ளோஸ் கம்யூனிட்டி ஒன்றை வந்து உருவாக்க வேண்டிய தேவை இருந்தது யாழ்ப்பாணத்தில். சரிதானே? அப்போ அதால் தான் செய்தது இது. இப்போ நாங்கள் எதிர்பார்த்தாலும் பார்க்க நல்லா இருக்குது, உண்மையிலுக்கு சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா உலகத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆக்களும் சரி, களம்பில் இருந்து ஆக்களும் சரி, அறிவாளிகள் புத்திஜீவிகள் கனவேர் வந்து இதுக்குள்ள வீடுகள் வேண்டி செட்டில் பண்ணி கொண்டிருக்கணும். அதுக்கு காரணம் உண்டு, நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து கனதூரத்திலையும் இல்லை, யாழ்ப்பாணத்துக்குள்ளேயும் இல்லை, சுற்றி வர நேச்சர் இருக்குது. பள்ளிக்கூடத்தில் பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்குது, இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம். இல்லை அந்த நேச்சர்ன்னு தான் சொல்ல வரேன். இங்கே பக்கத்தில் ஃபுல்லாக கிடக்கிறேன். இப்போ நாங்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வரோம். இருந்தால் அதில் பாருங்க, அப்படியே ஒரு அண்ணா கட்டி வச்சுக்க ஒரு பெரிய ஒரு பிளானா. அதில் இருந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண டவுன் உங்களுக்கு விளங்கும். அப்படியே கிட்ட தான். நீங்கள் சொல்லுங்கள் அதை பற்றி. அது என்ன ஒரு வித்தியாசமான பிளானாக இருக்குது? அது என்னென்னு சொல்லி சொன்னா, இங்கே இருக்கிற ஆட்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் கொடுத்துருக்குறோம். அதில் வந்து சாப்பாடு தன்றதுக்கு சமைக்கிறதுக்கு ரெஸ்டாரண்ட். அப்போ அதில் ரெஸ்டாரண்ட்டில் இருந்த ஆக்கள் பின்னேரம் வந்து இருந்து பார்த்துச்சுன்னா ஃபுல்லாக வந்து படி ஃபீல்டு, ஜெஃப்னா டவுன், வாட்டர், ஒரு ரிலாக்ஸிங் மைண்ட் ஒன்று கொடுக்கக்கூடிய மாதிரி தான். அதில் வந்து ஃபுல்லாக கிளாஸ் போட்டு வரக்கூடிய. இப்போ நாங்கள் காலமே வந்துட்டோம். வந்தோடனே அந்த அதில் இருக்கிற நீரோடையிலாம் கொக்குகள், அந்த வெளிநாட்டு பறவைகள் எல்லாம் காணக்கூடிய இருக்குது. நாங்கள் வீடியோ எடுத்து நாங்கள் அதையும் ஆட் பண்ணுறோம். இதில் உண்மையாக ஒரு என்ன சொல்கிறேன், நல்ல பார்க்குறதுக்கு பாருங்க, இடத்துக்கு பக்கத்தில் எல்லாமே இந்த பனைமரங்களை அப்படியே தரைக்காமல் விட்டுருக்கணும். அந்த எங்கள்ட யாழ்ப்பாணத்தின் ட்ரெடிஷனலுக்கு ஏற்ற மாதிரி விட்டுருக்குறீங்க. நல்லா இருக்குண்ணா. பனையை விட்டதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு சொன்னால், பனையிலேருந்து பனைப்பொருளை தான் வந்து நான் பனை வந்து எங்கள்கிட்ட முதுகெலும்பு மாதிரி தமிழாக்கள்கிட்ட. அப்போ இங்கே வந்து இருக்கிறவைக்கு வந்து வெள்ளெண்ணவில் பதநீர் கொடுக்குறதுக்காக வேண்டி அநேகமான பதநீரை விட்டுருக்குறோம். அப்போ இங்கே வாழ்கிற ஆக்களுக்கு வந்து விடிய காத்த அந்த வசதிகளும் இருக்குங்க. இருக்கு. ஓகே அண்ணா, இப்போ நடந்து வந்து கொண்டிருக்கார். இப்போ அடுத்த கட்டுறதுக்கு போகிறோம். ஆட்டின்னு தெரியா கேட்போம் அண்ணா. அண்ணா இது என்ன மாதிரி? இது வந்து டாக்டர் ஸ்ரீராசமாணிக்கத்தின். இவர் வந்து சுவிட்சர்லாண்டில் வந்து எல்லாருக்கும் அநேகமாக தெரிஞ்சால். டாக்டர் ஸ்ரீராசமாணிக்கம் வந்து லொஜிஸ்டிக்கில் டாக்டரேட் செய்தால் தமிழாக்களுக்குள்ள எனக்கு டாக்டரேட் செய்த முதலால் வேறு தான் தெரியும் அவற்றை வீடு. அவருக்கு இப்போ நான் கட்டி முடியுது மெயிலாக கொடுப்போம். அவர் ஹீஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர் இதில். யா அப்போ அது முடிஞ்ச உடனேக்கும் அவர்கிட்ட மகள் வந்து பார்த்து போட்டு அவர்கிட்ட மகளுக்கும் வந்து பக்கத்தில் லோட்டில் வந்து ஒரு லோட் வேண்டி இருக்குது. அவைக்கும் கட்ட தொடங்குவோம். ஓகே யா அது முடியாங்க. பக்கத்தில் வந்து இதுக்கு கட்டுறதுக்கு எல்லாம் என்ன இப்போ நீங்கள் சமாளிக்கிறீங்க? இவ்வளோ பில்டிங் 73 பில்டிங்னு சொன்னீங்க, ஃப்ளாட்னு சொன்னீங்க. அது என்ன மேனேஜ் பண்ணுறீங்க? ஓகே, எங்களுக்கு இங்கே வந்து ஒன் சைட்டில் வந்து சைட் இன்ஜினியர் இருக்கிறார், QC இருக்கிறார், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் இருக்கிறார். அதை விட நாங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, முதல் வேண்டின ஒன்றைக்கும் சுற்றி வர மதிலை கட்டி கேட்டை போட்டு 24 hours செக்யூரிட்டி போட்டு எல்லா மெட்டீரியலும் இங்கே அவைலபிளாக இருக்குது. கான்ட்ராக்டர்ஸ் வந்து லேபர் கான்ட்ராக்டர்ஸுக்கு வந்து போட்டு அதை வந்து வேலை செய்துட்டு போகணும். ஆனபடியாக நாங்கள் சொன்ன டைமுக்கு வீடு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. 10 மாதம் வேண்டாம், 10 மாதம் இல்லை 11 மாதத்தில் கொடுத்துடுவோம். இதில் என்ன அந்த தண்ணி வசதி எல்லாமே என்ன மாதிரி செய்திருக்கிறீங்க அதை சொல்லுங்கள். எலக்ட்ரிசிட்டி என்ன செய்தாங்கன்னா, நாங்கள் அதாவது டெடிகேட்டட் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு எலக்ட்ரிசிட்டி கொண்டு வந்து எல்லா இதுக்கும் வந்து டெம்பரரி எலக்ட்ரிசிட்டி லைன் கொடுத்துருக்கு. அடுத்தது முக்கியம் வந்து தண்ணி லைனும் வந்து 73 வீட்டுக்கும் தேவையான தண்ணி லைன் கொடுத்துருக்கு. அதால் எங்களுக்கும் பிரியோசனம், பிரதேச சபைக்கும் பிரியோசனம் வேண்டாம். நாங்கள் பாவிக்க முன்னமே அவைக்குரிய அந்த வாடகை கட்டி கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு லோக்கல் ஒரு வேலை செய்ய போனோம்னா நாங்கள் பார்க்குறது என்னென்று அந்த கிராமங்களால் பிரியோசனம் அடையுதுன்னு சொல்லி. அப்போ அப்படி பார்க்க அது நடக்குது. அதை விட நீங்கள் கல்லுகள் பார்த்தீங்களா, நார்மலாக எல்லா இடமே 4 இன்ச்சு அகல கல்லில் தான் வச்சு கட்டுவினோம். அங்கே அதில் வச்சிருக்கு பாருங்க, கல்லெல்லாம் வந்து 8 இன்ச்சு கல், 8 இன்ச்சு ஓட்டக்கல். அப்போ நீங்கள் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் ஏசி போடாமலே வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா வீடு குளிர்மையாக இருக்கும். சரி, அதுக்காண்டி அப்போ எல்லா மெட்டீரியலுமே வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி தான் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ரிசர்ச் பண்ணி தான் தொடங்கியிருப்பீங்க. கட்டாயம் என்னென்னா, இது
இது சும்மா ஒரு பில்டிங்கை கட்டி கொடுக்கல ஒருதன் வாழ்கிறதுக்கு ஹோமை கட்டி கொடுக்குறோம். அப்போ வேலையால் முடிஞ்சு கொண்டிருக்கேன். இதில் எல்லா ட்ரேடும் இப்போ வேலை செய்து கொண்டிருக்குது. எலக்ட்ரிஷியன் செய்கிறார், பெயிண்டர் வேலை செய்கிறார், கார்பெண்டர் வேலை செய்கிறார், டைலர். இதுலேருந்து பார்த்தா அங்கே தெரியுமே. மேலுக்கு வந்து பார்க்க போறீங்கடா பாருங்க, நல்ல வியூ. மேலே போய் பார்ப்போம் இருக்கு. இப்போ மேலே பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. மரத்தாளால சீலிங் நல்லா இருக்கு. மற்றது ஹை சீலிங். ஆமாம் ஆமாம், சரியான உயரம். அப்போ யாழ்ப்பாணம் ஹீட் கூட தானே. அப்போ இது ஹீட்டை வந்து வருமா? இது அது அந்த அளவுக்கு போனால் 20 அடி வரும் வந்து கொண்டு இருக்கும். இது தேக்கு மரம். தேக்கு மரம். டீக்கோ காற்று இதுக்கு வருது. அப்படியே இந்த வியூவை பார்த்தோம்னா மேல் மாடியில் நிற்கிறோம். அப்படியே நீங்கள் யாழ்ப்பாண டவுனையும் பார்க்கலாம். இதுலேருந்து வந்து யாழ்ப்பாண டவுன் நீங்கள் அங்கே மேலுக்கு மொட்டை மாடிக்கு போனீங்கன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் பார்க்கலாம். அப்போ எல்லாம் இதுக்கு தான் இருக்கு. என்ன பக்கத்தில் கிரிக்கெட் விளையாடிக்க இதில் இருந்து என்ன மொனாக்ளாஸ் இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் இதுலேருந்து கிரிக்கெட் பார்க்கலாம். கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு போகவே இல்லை. ஓகே. நாங்கள் இதில் இந்த இது வயல். ஆமாம். அதுக்கு முன்னால் அந்த ரோட்டு மாதிரி ஒன்று போதாங்க தெரியுது. அந்த ரோட்டு போய் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு முன்னால் மண்டது வெளியே வருது. இப்போ நாங்கள் அதுக்கு புஷ் சைக்கிள்கள் எல்லாம் வேண்டி வச்சிருப்போம். கோல்ஃப் கார்ட்டு வேண்டி இருக்கும். ஆக்கள் இதில் இருந்து போகிறவே என்ஜாய் பண்ணி போய் சுற்றி வர்றதுக்காண்டி ஸ்டேடியம் எல்லாம் வந்தானா அப்புறம் இது இன்னும் மெருகூட்டு பண்ணுமே. ஆக்கள் ஆல்ரெடி இதுதான் இதுக்குள்ளேயே ஒரு ஃபுல்லான கம்யூனிட்டி இருக்குது. கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒரு ஆடட் வேல்யூவாக இருக்கும். ஸ்கூலும் இருக்குன்னு சொன்னீங்க. ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. மேலே எல்லாம் வீட்டுக்குள்ள வரைக்கும் வித்தியாசம் தெரியுது. இப்போ நாங்கள் மேலே இருந்து பார்க்குறோம். இதில் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு மாடர்னான கட்டடம் இருக்குன்னா இது என்ன மாதிரி எப்படி சொல்லுங்க. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமான இதில் அமைப்பில் இருக்குது. சொல்லுங்க. இது என்னன்னு சொன்னால் நாங்கள் முதல்ல ஆர்கிடெக்ட டிசைன் பண்ணிக்க ஜெஃப்னாண்டி ஒரு டச் ஒன்று இருக்கணுமென்றதில் நாங்கள் எந்த ப்ராடக்ட்டை செய்தாலும் சாப்பாடாக இருக்கலாம், ஒரு பில்டிங்காக இருந்தாலும் எப்போவுமே நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தின் டச் இருக்கணுமென்றது விரும்புகிறது. விரும்பிக்க அப்போ ஒரிஜினலாக வந்து ஆர்கிடெக்ட் வந்து இப்படி ஒரு டிசைனை தான் வந்து நாச்சார் வீட்டு கன்செப்டை தான் இந்த உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாச்சார் வீடு சரிதானே. அப்போ சரியென்று போட்டால் அப்போ அதே தாண்டது. அப்புறம் பார்த்தேன்டா கொஞ்சம் பேர் வந்து சொல்லிச்சுன்னா நோ தங்களுக்கு மாடர்ன் வேணுமெண்டு. அப்போ அங்கே பக்கத்தில் வந்து மாடர்ன். அப்போ இது 3 பெட்ரூம் சேம் ஸ்கொயர் ஃபீட் ட்ரெடிஷனல். இது அங்கால மாடர்ன். மாடர்ன். ஓகே. உள்ளே போய் பார்ப்போம். என்ன நாச்சார் வீடுண்டா யாருக்கும் ஆசை இல்லை. போய் பார்ப்போம். வர்றது நாச்சார் வீட்டுக்கு பாருங்கோ இவ்வளோ அகலமண்டு. ஒரு இப்போ அங்கேருந்து பார்க்க சின்ன தெரிஞ்சது ஒரு பரப்பு காணிகளை ஃபிட் பண்ணி வீடே வேறு முக்கால்வாசிக்கு வீடு மற்றதைக்கு ஒரு கார்டன் தோட்டம் செய்யக்கூடிய மாதிரி இதில் நீங்கள் படம் எடுக்கலாம். எடுத்து பாருங்கள். வடிவாக வந்து உள்ளுக்கு எல்லாம் கார்டனுகள் வச்சு கொடுத்துருக்கு. ஒரு நாச்சார் வீட்டை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இது வந்து இங்கே ஒரு ஸ்டாண்டர்டான மாடலும் கூட. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா நாச்சார் வீடு. கதவை திறக்கைக்கே உங்களுக்கு விளங்கும் எப்படி காற்று வரும்னு சொல்லி சரிதானே. இதுதான் நாச்சார் வீடு. பாருங்க இவ்வளோ காற்றா இருக்குது. லைக் உங்களுக்கு உள்ளுக்கு வரைக்கே தெரியும் காற்று கண்டு கொண்டு இருக்குமெண்டு. குளிர்ச்சியாக இருக்கும். நாங்கள் வெளியால் போய் காஞ்சி போய் வந்ததுக்கு உள்ளே வந்தோடனே உயரமே உங்களுக்கு அவ்வளோ உயரத்தில் வச்சுருக்கீங்க எல்லாம். அதே 2 விஷயம். நாச்சார் வீடு என்ன நடக்கும்னா ஹீட் ஏரை வந்து அப்படியே இழுத்து மேலால் ஏர் வந்து எப்போவுமே சர்க்குலேட் பண்ணி கொண்டு இருக்கும். அதுதான் நாச்சார் வீடு. கொஞ்சம் வேலையில் நடந்து கொண்டு இருக்கு கம்ப்ளீட்டாக. வெல்கம் டு த நாச்சார் வீடு பண்ணி போட்டு வேலையில் முடியல வேலையில் நடந்து கொண்டு இருக்கு. அதை விட குளிர்ச்சியாக இருக்குது இங்கே வரைக்கும். கொஞ்சம் பாருங்க மேலே எவ்வளோ உயரத்தில் இந்த கூரை வருதுன்னு. மற்றது நாச்சார் வீடுக்கு காத்திருக்கு தானே. எல்லா பக்கத்தாலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடம் வந்து பெரிய பெரிய டோர் எல்லாம் வச்சிருக்கு. கதவை திறந்தேன்னு சொன்னால் ஏசி போடுறதில்லை. இன்றைக்கி சரியான ஓகேயான நாளை வந்து காற்று வந்து மூவ் பண்ணி கொண்டு இருக்கும். நல்லா இருக்கு. மட்டும் இந்த மேச கதிரை இந்த செட்டப்பை பாருங்க. மேச கதிரை வந்து இது க்ளீன் பண்ணணும். இல்லை தூரம் அந்த இடங்க எப்படி இருக்குன்னு. இந்த கலர் வந்து இப்போ நல்லா செலக்ட் பண்ணியிருக்கேன். வெள்ளையும் ப்ரௌனும் தான் இதுக்கு பார்க்க தெரியுது. சும்மா அங்கே இந்த கலர்கள் அடிச்சாரி என்ன படுத்தல நல்லா இருக்கு. வெளிநாட்டு மாடலில் இருக்கு. யாழ்ப்பாணம் ஸ்டைலில் இந்த ரூமை பாருங்க இப்படி செய்திருக்கணும். ரூம்லேயும் வந்து வாஷ்ரூம் ஸ்பெஷலி வாஷ்ரூம் வந்து நீங்கள் குளிக்க மேலுக்கு மழையில இருந்து மழை டைமில் வந்து மேலுக்கு மேலால் தண்ணி விடும். எனக்கு இப்போ டெம்பரரியாக பேர்ட்ஸ் வராமல் போட்டு கிடக்கு. மாடர்ன் இது. அப்போ ஒரு நேச்சுரல். இப்போ மலைகள் அநேகமான ஆக்களுக்கு விருப்பம் என்ன மலைகள் குளிக்கணும் கொள்ளணும்ட்டு. இப்போ தற்சமயத்தில் பேர்ட்ஸ் வராமல் பிளாக் பண்ணியிருக்கு. ஆக்கள் மூவ்மெண்ட் பண்ணால் கலட்டி விட்டுருக்கணும். மாமரம் எல்லாம் வச்சிருக்கு. இது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தம்பி சரிதானே. எல்லா வீடுமே வந்து லோட் பண்ணி அதுக்குரிய வாட்டர் லைன் கொண்டு விட்டு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கொண்டு விட்டாச்சு. நாங்கள் நீங்கள் கேட்ட மாதிரிக்கு இன்னும் ஒரு மேக்ஸிமம் 3 மாதத்தில் முழு வீடும் வந்து விற்று முடிச்சிடுவோம் சரிதானே. ஆக்கள் கனவேர் இன்குவாரி போட்டிருக்கணும். அதில் இப்போ எங்களுக்குள்ள என்ன டிஃபிகல்ட்டின்னு சொல்லி சொன்னேன்டா இதுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு ப்ரொமனன்ட் பிஸ்னஸ் பீப்புளோ வெல் நோன் இந்த கம்யூனிட்டியான ஆக்கள். இப்போ அவ சொல்லினேன் சுவந்தன் ப்ளீஸ் நீங்கள் இனி ஆக்களை செலக்ட் பண்ணி கொடுங்கோ. பிள்ளையான ஆக்களுக்கு கொடுத்துடாதீங்க. நல்ல ஒரு கம்யூனிட்டி கொடுத்துருவீங்கண்டு. ஆனபடியாக நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து வந்து யார் அப்ளை பண்ணமெண்டு பார்த்து கொடுக்குறோம். அதால் தான் ஒரு 3 மாதம் எடுக்கும். அதோட கொடுத்து முடிச்சுட்டு பிறகு ஃபுல்லாக கட்டி அப்படி ஒரு 2.5 இயர்ஸில் எல்லாம் முடியும். ஃபுல்லாக முடிஞ்சிட்டோம். இந்த மாதிரி இங்கே மரங்களெல்லாம் வச்சு பிளானாக போகுதுன்னு புங்க மரமாகும்.
இங்கே பார்ப்போம், இந்த வீட்டை பார்ப்போம். இந்த வீட்டை பின்பக்கம் நாங்கள் பார்க்கல, இந்த நாச்சார் வீட்டுட்ட. இங்கே பாருங்க, மாமரம் வச்சிருக்கணும், இந்த பாம் ரியல் வச்சிருக்கணும். பின்ன வெளியால் இருந்து சிட் அவுட் பண்ணி நேச்சரை என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரிக்கு தான் விண்டோ டோரில் பார்த்தீங்கன்னா பாருங்க, அதில் ஒரு தரம் இவ்வளோ விண்டோக்களோ டோரோ ரெண்டு போட்டிருக்கு. நாச்சார் விட இப்போ கதவை திறந்து விட்டேன்டா காற்றும் வரும், மற்றது ஒரு வடிவாயும் இருக்கும். ஆமாம், அது எல்லாமே வந்து டீக் தேக்கு தான் போட்டு கிடக்கு. அதுவும் அதே பிளான் தானோ? இந்த லைனில் உள்ள வீட்டுக்கு என்ன சேர்க்கணும்னா இது பின் லைன்ன்றபடியாக 2 பெட்ரூம் மாத்திரம் தான் இதில் கொடுத்தது. 10-12 வீடு கொடுத்து போட்டு மேலுக்கு மொட்டை மாடி இருக்குது. சரிதானே? அப்போ ஆக்கள் மொட்டை மாடியிலேருந்து பார்த்துச்சோம்னா ஜெஃப்னா டவுன் தெரியும். அப்போ எல்லாமே வந்து வடிவாக வந்து இதில் நிறைய வீடு எல்லாம் நடந்து கொண்டிருக்கோம். நீங்கள் ஸ்டோரியை சொல்கிறேனே, 2 வீடு, 2 வீட்டில் ஒரு வீடு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஒரு ஆள் கனடாவிலேருந்து என் குட் ஃப்ரெண்ட் அங்கே இருந்து. அப்போ அவரும் நானும் வந்து கூடுதலாக நல்ல கனகாலமாத்து ஃப்ரெண்ட். அப்போ தனக்கு முன்னால் எனக்கும் ஒரு வீடு இருக்கணும்னு சொல்லி 2 ஒன்றையோட பார்க்கக்கூடிய மாதிரி மிரர் பண்ணி கட்டி விட்டுருக்கு. அப்போ நாங்கள் மேலுக்கு இதில் என்ன மொட்டை மாடியிலேருந்து பார்த்தால் கூட அவர்கிட்ட வீட்டிலேருந்து என்ஜாய் பண்ணலாம், என்னோட வார கெஸ்ட் இஞ்சாலேருந்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி 2 வச்சுருக்கிறோம். வந்து பார்க்குறோம், சவுக்கு நிற்கிது, அதே மாதிரி தேக்க மரம், அது என்னென்ன வேற ஒரு மரம், அதுவும் புங்கு மரமோ, அது பனை மரங்கள் அங்கேயும் இருக்குது. போதிய பனை மரம் நிற்குது. நீங்கள் மேலுக்கு நின்று பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் வியூ ஒன்று தரும். அதை விட நாங்கள் பனையிலேருந்து உங்களுக்கு பதநீர், கல்லண்டு சொன்னால் அடி வேண்டோனும், பதநீர் நான் ஆல்கஹாலிக் பதநீர் வந்து உங்களுக்கு தருவோம். எல்லாம் வந்துருக்கேன் நொங்கு நொங்கு வருதோ. இவர் வந்துங்க ஃபீலெக்ஸ் அண்ணைன்னு சொல்லி இவர் நான் வந்து இந்த உண்மையில் இதுன்ற ஃபவுண்டிங் மெம்பர். சரிதானே? ஆரம்ப காலத்தில் வந்து யாழ்ப்பாணத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு இந்த அப்ரூவல்கள் எல்லாம் எடுத்து தண்டது. அவர் வீடு கட்டிக்க வந்து தானும் வந்திருக்கணும், தன் பிள்ளைகளும் வந்திருக்கணும்னு சொல்லி எல்லா பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு ரூம்னு சொல்லி கட்டி முடிச்சிருக்கிறார். இப்போ மே மாதம் திருப்பி வருவார். வந்தாண்ட இனிமேல் ஒரு 3-4 மாதம் இங்கே நின்று போகக்கூடிய மாதிரிக்கு கட்டியிருக்கு. வீட்டை பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான வீடு. இது ஒரே ஒரு வீடு தான் இப்படி வீடு இந்த லொட்டுக்கு இந்த இதுக்குள்ள வந்து வரும். அவர்கிட்ட மாத்திரம் ஃபீலெக்ஸ் மாரண்டு கேட்டிங்கன்னா தெரியும். அண்ட் ஆல்சோ ஹீஸ் அ மெடிக்கல் இன்ஸ்பெக்டர் அங்கே அந்த நாட்டில். அப்போ அவர் என்னென்னு சொல்கிறது, ரிட்டையர் பண்ணுற ஆக்கள்ன்ற அவையை பற்றி சரியாக யோசிக்கிற ஆள், கேர் பண்ணி அந்த சரியாக எங்களை அட்வைஸ் பண்ணி கொண்டு வந்தது இவர்றான். இப்போ அண்ணா சொன்ன அந்த ஒரு வித்தியாசமான வீட்டை போக போகிறோம். என்ன வெயில், இப்போ யாழ்ப்பாணத்தில் அப்படி ஒரு வெயில் இருக்குது. இங்கே வந்த உடனேயே ஒரு குளிர்ச்சியை ஃபீல் பண்ணுறோம். காற்று அடிக்குது, நல்ல ஒரு குளிர்ச்சி, சரியான குளிர்ச்சி. இப்போ இந்த வீடு இன்னும் முடிஞ்சு காரணம் நாங்கள் பாவிக்கிறோம் மெட்டீரியல்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். மெட்டீரியல்ஸ் மற்றது டிசைன் த ஹவுஸ் எந்த ஆங்கிளில் வீடு கட்டுப்படுதுன்றது வந்து காத்தோட்டத்தை எல்லாத்தையும் பார்த்தேன், எல்லாம் பார்த்தேன். அதுக்கு தான் இந்த இவன் சொன்ன மாதிரி இது வந்து அகலமான சுவர். இவன் வந்து அந்த சொன்ன மாதிரி ஓட்டை இருக்கிற கான்கிரீட் பிளாக் தான் பாவிச்சு கொண்டு இருக்கு. சில இடங்களில் 2 செங்கல் பாவிப்பு, நம்ம அங்காலயம் இஞ்சாலயம் வச்சு. இது ஓட்டை உள்ள கான்கிரீட் பிளாக். மேலே போய் பார்ப்போம் வாங்கோ. நல்ல ஒரு என்ன சொல்ற, நல்ல ஒரு வெளியாக இருக்கு என்ன வீடு. பார்த்தீங்கன்னா ஃபுல் விண்டோ. காற்று வருது, அது வருது இல்லை ஒரு கொஞ்சம் மேலுக்கு வந்தோம், காற்று சும்மாவே வருது. இங்கே மேலே மேலே வேற வேற காற்று மேலே வருது. எந்த ரூம்லேருந்து பார்த்தாலும் காற்று வருது. ஏசி இந்த வேலை, ஃபேன் இந்த வேலை. இங்கே வியூ அப்படி ஒவ்வொரு ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னாலும் ஒரு வியூ இருக்கும். இதுலேருந்து பார்த்தோம்னா பின்னுக்கு தெரியுது யாழ்ப்பாணம், திருவள்ளுவர் திருவள்ளுவர் இது தெரியுது, டில்கோ ஹோட்டல் தெரியுது, மற்ற ஜப்னா ஹாஸ்பிட்டல் அந்த கடைசியாக பெரிய பில்டிங் தெரியுது. பற்றி நாங்கள் பக்கத்தில் பசையிலன்னு தெரியுது எல்லாம். அதுக்கு முன்னுக்கு 2 அப்படி இருக்கு. மற்ற இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வயல்கள். ஸோ இதுதான் இது இந்த கடவுள் கொடுத்த கொடை. பண்ண ரோட்டில் வர வாகனங்கள் போய்கொண்டிருக்குது. என்ன இந்த பறவைகளை பார்க்கலாம். இப்போ நிற்கிதுங்க தெரியுதானே. இதில் பறவைகள் கூட வாரத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அங்கே மண்டதீவு போனீங்கன்னா இறால் இருக்குது தானே, இறால் வந்து வரும் நேச்சுரலாக வந்து இறால் அப்படி அள்ளு பட்டுக்கொண்டு வரும். அப்போ அதுக்கு வாரது. மற்றது இதுக்குள்ள ஒரு சாதி ஒரு சங்கு மாதிரி நத்தை மாதிரி சங்கு மாதிரி ஒன்று வரும். அதுக்கு அந்த சீசனுக்கு வந்து போட்டு எடுத்துகிட்டு போகும். சரிதானே. அப்போ இதில் என்ன தான் நடந்தாலும்
அந்த பறவை அந்த சாப்பாட்டுக்கு வந்து தான் போகும். கிணவேர் சொல்கிறது பறவைகள் வருது போகுது கொள்ளுதாண்டு. அப்போ நான் இருந்து பார்த்தது பறவை ஏன் வருது, என்னத்துக்கு வருது, பறவை சும்மா வராது தானே, சரி தானே ஏன் வருதுன்னு பார்த்தா இந்த இறாலுக்கும் அந்த நத்தை இதுக்கும் தான் வந்து வருது சாமான். வந்துட்டு அந்த சீசன் முடியாக போயிடுது. வேறு இன்னொன்று சொன்னீங்க, இங்கே இருந்து உங்களோட திருவடி நிலையில் இருக்கிற பல்மைரா ரிசோர்ட்டுக்கு வந்து ஒரு ட்ராவலிங் இது செய்ய போகிறேன், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, அதில் நாங்கள் 2 விதமாக செய்கிறோம். ஒன்று வந்து ரோட்டால் வந்து ஷட்டில் சர்வீஸ் கொடுப்போம். இங்கே இருந்து அங்கே போயிட்டு அங்கே வெள்ள நின்று என்ஜாய் பண்ணி போட்டு இரவுக்கு வரலாம். அதே நேரத்துக்கு நாங்கள் போட் சர்வீஸும் வந்து உருவாக்குறோம். இதால் கடலுக்குள்ளால் வந்து சுற்றி போய் கேர்னார் போய் கைட்ஸ் போய் அப்படியே சுற்றி கொண்டு வரக்கூடிய மாதிரி. அப்போ வந்தால் இதுக்குள்ள சும்மா இருக்க தேவையில்லை, அவைக்கு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று இருந்து கொண்டு இருக்கும். அதை விட இன்னும் ஒன்று செய்கிறோம் என்னென்னா கோல்ஃப் கார்ட் வந்து பண்ணுறோம். கோல்ஃப் கார்ட் இதால் வெளிக்கிட்டோம்னு சொன்னால் மண்டதீவு போய் யாழ்ப்பாணம் போய் ஒரு மரத்தியாலத்துக்கு ஒருக்கா சுற்றி கொண்டு வரும். அப்போ அந்த சர்வீஸும் வந்து இங்கே இருக்கிற ஆக்களுக்கு இருக்கும். ஆக்கள் வந்தேன்னு சொன்னால் கூடுதலான ஆக்கள் வந்து எப்படியான ஆக்கள் இங்கே வேண்ட விரும்பினோம்னு சொல்லி சொன்னாண்டா ஒன்று ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், அடுத்தது ரிட்டையர் பண்ணுறதுக்கு ரெடியான ஆக்கள். சரி தானே, அப்போ அவையே வந்து நாங்கள் வழியாக கவனிக்க இதெல்லாம் சொன்ன வரேன். ஒரு வைத்தியர் ஒரு ஆளுட இடம் தானே, அப்படி நிறைய லோயர்ஸ் எல்லாம் வேண்டி இருக்கணும். இப்போ நாங்கள் ஒவ்வொரு இடமா போய் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே பக்கத்தில் மண்டதீவு பக்கம் எல்லாம் நீங்கள் அந்த அவங்க டூரிஸ்ட் போட்டிங் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன இப்போ நீங்களும் எதிர்காலத்தில் சொன்னீங்க இப்போ தொடங்குறோம்ண்டு நாங்கள் அவையே ப்ரொமோட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இங்கே இல்லாத வந்து நாங்கள் செய்வோம், இருக்கிறத வந்து அவையே ப்ரொமோட் பண்ணுவோம். நீங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா 2 போட்டிங் சர்வீஸ் தொடங்கிட்டுது. ஒரு 2 உங்கள்டையோ இல்லை அது எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஆக்கள்ன்றதான். அப்போ அவையே நாங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் இப்போ இங்கே வந்து ஒரு பேக்கேஜாக கேட்டுச்சுன்னா நீங்கள் அந்த இதே அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறீங்க. நான் இங்கே ஸ்ரீலங்காவில் ஒரு பாலிசி வச்சுருக்கிறேன் என்னென்னா, எப்படி நாங்கள் கம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இன்னொரு இருக்கிற பிஸ்னஸுக்கு என்னென்று கம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்ன்ட்டு தான் நான் பிஸ்னஸில் தொடங்குறதை தவிர கம்ப்ளீட் பண்ணுற பிஸ்னஸ் ஒன்றும் தொடங்குறேன். ஓகே, அப்போ நாங்கள் ஒரு இடமா காட்டுங்க உங்களுக்கு எப்படி எல்லாமே இருக்குது. அப்போ இதால் ஒரு ஒர்க் பண்ண மாட்டேன், கொஞ்சம் தூரத்துக்கு உங்களுக்கு தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்கேன்ட்டு. நான் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு மேலே போயிருந்து கதைக்க போகிறோம். இப்படி ஒரு பிரமாண்டமான ஸ்ட்ரக்சரை வந்து வடமாநிலத்தில் இதுதான் முதலாவதாக இருக்கும் என்ட்ரன்ஸ் போச்சில் இருக்கிறது. சரி, நான் மேலே போவோமா? இங்கே பாருங்க, மேலே வந்துட்டோம். மிக்க சந்தோஷம். இப்போ இங்கே நிற்கிறோம்னா இது என்ன இடம்? இது அல்லப்பட்டி அப்பு. சரிதானே, அல்லப்பட்டி என்னோட ஆக்கள் நிறுத்தம் எல்லாரும் கிராமத்திலேருந்து இல்லை, இது யாழ்ப்பாணத்திலேருந்து சரியாக 4 கிலோமீட்டரில் வரும். பண்ணப்பாலத்திலேருந்து 3/4 கிலோமீட்டர். சரிதான், நீங்கள் பண்ணப்பாலம் அதில் தெரியுது. அல்லப்பட்டியில் வந்து இது வந்து ரெஸ்டாரண்ட், இது வந்து என்ட்ரன்ஸ் போர்ட்னு சொல்லி சொல்கிறது. இதில் உள்ளே இருக்கிற எல்லாருக்கும் வந்து மெம்பர்ஷிப் கொடுப்போம். இதில் ஒரு 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் வந்து வருது. அப்போ இதில் வந்துருந்து அதை சாப்பிட்டு நேச்சரை வந்து சுற்றி வர என்ஜாய் பண்ண முடியும். கிச்சன் வருது. இதில் வந்து டைனிங் ஏரியா 70 பேர் இருக்கக்கூடிய மாதிரி, 72 பேர் வருது, 70 பேர் இருக்கக்கூடிய மாதிரி. ஓகே, நாங்கள் வீடியோவை நிறைவேற்ற போகிறோம். இப்போ இங்கேருந்து பார்த்தோம்னா வியூவும் தெரியுது, அது உங்களுக்கு காட்டு இருந்தாலே இப்படி யாழ்ப்பாணம் உங்களுக்கு தெரியுது, அப்படியே மண்டே எல்லாமே தெரியுது. அண்ணாவை சந்திக்கிறதுல சந்தோஷம். அண்ணாவை முதலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு சுகாதாரண்ணாண்டு. அவர்கிட்ட வந்து திருவடி நிலையில் பல்மைரா ரிசோர்ட் இருக்குது. இப்போ நாங்கள் அதுதாங்க ஒரு 3 வருஷத்துக்கு முதல் வீடியோ எடுத்துருந்தேன். என்னென்ன ரீசெண்டாக ஒரு வெள்ளைக்காரர் எடுத்துருந்தவர், அதை பார்க்க சந்தோஷமாக இருந்தேன். என்னென்னா நாங்களே பக்கத்தில் இருக்கிறோம், அதை எடுக்க முடியலேன்னு. அதில் என்ன சொல்கிறது, கடலில் போய் நேரடியாக மீன் நண்டு பிடிச்சி அப்படியே வந்து கூழ் காய்ச்சி அவர் எடுத்து போட்டிருக்கேன், ரவுண்ட் சொட்டு எல்லாம் போட்டு. அதில் கல் எல்லாம் எடுத்து அதாவது பதநீர் எல்லாம் எடுத்து குடிக்க. நீங்களும் அந்த இதில் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது உண்மையிலே அவர் என்னென்னு எனக்கு தெரிய வேண்டி வந்தேன்டா, நான் லண்டனுக்கு விசிட்டு போயிருந்தேன். கோயில் கேட்க வந்துட்டு வந்து கல் குடிக்கணும் பண்ணாப்புல கொண்டாவில் ஒரு இடத்துல கல் அனுப்பியிருந்தேன் அவர் குடிக்கிறதுக்காக. அப்போ குடிச்சிட்டு தான் அப்போ என்னை கூட்டி கொண்டு போனவன் பனம்பழம் கொடுத்துருக்கேன். பனி ஓலையால் வந்து பனம்பழத்தை சுட்டு போட்டு சாப்பிட கொடுத்துருக்குறேன். இப்போ அவன் அதை வச்சுக்கொண்டு திருப்பி 2 வருஷத்துக்கு பிறகு வேறு ஒரு வேலைக்கு வந்தா போல தாய்லாந்து செஞ்சு ஸ்ரீலங்காவுக்கு வரவாங்க என்ன வந்து காணணும்னு சொல்லி அடம்பிடிச்சு கொண்டுட்டார். அப்போ நான் சொல்லி சொன்னேன், நான் பிசின்னு சொல்லி சொன்னா போல. பின்ன சொன்னால் இல்லை கட்டாயம் நீ ட்ரீட் பண்ணி 2 வருஷம் ஆச்சு காணணும்ட்டா போல. இப்போ நான் தான் சொல்லி சொன்னேன், அவங்களுக்கு ஜப்னா இவங்க ஜப்னாக்கு வர்றீங்க, ஜப்னா டச் ஒன்று இருக்கிற மாதிரி நான் ஒரு இது என்ன கன்செப்ட் தான் ஆகணும். கேமராவோடய வந்துருந்தாங்க. உடனே அன்றைக்கி அதுலேயே டிசைன் பண்ணி அதுலேயே எடுத்து போட்டது ஃபேமஸாக வந்து அந்த வீடியோ பார்க்குறேன் எல்லாரும். இங்கே சுழிபுரத்தில் அப்படி ஒரு இடமாண்டு அந்த வீடியோலாம் தெரியல, சும்மா வந்து பார்க்க தெரியாது இல்லை. இப்போ ஊஞ்சல்கள் அப்படி அப்படி நிறைய வசதிகள் வச்சுருக்காங்க.
எப்போவுமே இருக்குமா கூழ் எடுக்கிறதா என்ன சொல்லுவாங்க? இந்த புக் பண்ணிட்டு வந்தேன். இப்போ நீங்கள் சிலிபுரம்னு சொல்லுங்க தானே, இப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால் சிலிபுரத்தில் உள்ள பெருமைகளை இன்னும் ஒரு தடவை வந்து வடிவா வெளியால் கொண்டுறது பெரிய வரலாறு இருக்குது. நீங்கள் சங்கமித்தா வந்ததுல இருந்து சிலிபுரத்துக்கு இருக்கிற கோயில்களில் இருந்து சரிதானே எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பழைய காலத்து வரலாறுகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அது அப்படியே மலை என்னன்னு சொல்கிறது அதை பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்தங்கனி சித்தர்கள் வாழ்ந்த இடம் அண்ணா சித்தங்கனி தான். அதை பற்றியெல்லாம் தனித்தனியாக போடுவோம். இந்த கதை கவனிக்கிறாண்டே இப்படிலாம் கதை கூடும். ஓகே, நான் சந்திச்சதுல சந்தோஷம். உங்களோட விவரங்களை போட்டுவிடுங்க. அந்த பிளாட் சந்தோஷம். நான் உங்களை பார்த்து யாழ்ப்பாணத்தில் நான் இப்படியும் ஆக்கள் இருக்கிறேன் பெட்டிக்கார் வைக்க நம்ம அவசியப்பட்டு கொண்டு இருந்தேன். நான் டைம் கேட்க தட்டி பார்ப்பேன். தான் சந்தோஷம் வேண்டாம். அப்படி இப்படி யாரும் சந்திச்சிருக்கோம். ஓகே, நான் மீண்டும் சந்திப்போம். உங்கள் திருவடியில் சந்திக்கணும்னு ஆசை. ஓகேண்ணா. ஓகே, பாய் பாய். எல்லாருக்கும் நன்றி. நன்றி.